பட்டதாரிகளுக்காக நடத்தப்பட்ட பரீட்சை ஒன்றின் பின்னர் அரச உயர் பதவியொன்றிற்கு ஆட்சேர்ப்பு செய்யும் முறை தொடர்பாக சில தகவல்கள் கிடைத்தரப்பட்டுள்ளன. பரீட்சை இரு கட்டங்களில் நடைபெறும். முதற்கட்ட பரீட்சையில் சித்தியடைந்தவர்களுக்கு மட்டுமே இரண்டாம் கட்ட பரீட்சைக்கு தோற்ற முடியும். முதலாம் கட்டத்தில் பொது அறிவு வினாப்பத்திரம் வழங்கப்படுவதுடன் இரண்டாம் கட்டத்தில் நுண்ணறிவு மற்றும் மொழியறிவு ஆகிய இரு வினாப்பத்திரங்கள் வழங்கப்படும். இரண்டாம் கட்டத்தில் சித்தியடைவதற்கு அவ்விரு வினாப்பத்திரங்களிலும் சித்தி பெற வேண்டும். இத்தகவல்களை குறிப்பதற்கு மிகவும் பொருத்தமான ஒரு வெண்வரிப்படத்தை வரைக. முதலாம், இரண்டாம் கட்டங்கள் சித்தியடைந்தவர்கள் நேர்முகத் தேர்வொன்றிற்கு அழைக்கப்படுவர் எனில் அவர்களை குறிக்கும் பிரதேசத்தை வெண்ணிறவில் நடத்தி காட்டட்டாம். இப்ப முதலாம் கட்ட பரீட்சைக்கு தோற்றியவர்களை எங்கட அகிலத்துடையாக நாங்கள் எடுப்போம். அதுல கட்டாயம் முதலாம் கட்டத்துல சித்தியடைந்தால் மட்டுமே இரண்டாம் கட்டத்துக்கு போக முடியும். ஆகவே இரண்டாம் கட்டத்துல சித்தியடைந்தவர்கள் கட்டாயம் முதலாம் கட்டத்துல சித்தியடைந்தவர்கள்ட்ட உபதொடையாகத்தான் இருக்கும். ஏன் எந்த ஒரு நபரும் முதலாம் கட்டத்துல சித்தியடையாம இரண்டாம் கட்டத்துல சித்தியடைய முடியாது. அப்ப முதலாம் கட்டத்துல இரண்டாம் கட்டத்துல ரெண்டும் சித்தியடைந்தவர்களும் இருக்கலாம், தனியே ஒன்று மாத்திரம் சித்தியடைந்தவர்களும் இருக்கலாம், ஒன்றும் சித்தியடையாதவர்களும் இருக்கலாம். அதுக்கேற்ற போல அந்த வட்டங்களை நீங்க கறிக்கொள்ள வேணும். சொல்லுவோம். இப்ப இரண்டாவது கேள்வி, முதலாம் இரண்டாம் கட்டங்கள் சித்தியடைந்தவர்கள் நேர்முகத் தேர்வொன்றுக்கு அழைக்கப்படுவார் எனில் அவர்களை குறிக்கும் பிரதேசத்தை இரண்டாம் கட்டத்துல சித்தியடையணும் ஐஎல் ரெண்டுலையும் சித்தியடையணும். ஆகவே இந்த பிரதேசம் முதலாம் மற்றும் இரண்டாம் கேள்விக்குரிய விடை. சஜியா இப்படி பரீட்சையில் முதல் கட்டத்தில் சித்தி பெற்று இரண்டாம் கட்டத்திற்கு தோற்றியொருவராவர். அவர் நுண்ணறிவு வினாத்தாளில் சித்தியடைந்த போதும் ஒளியறிவு வினாத்தாளில் சித்தி பெற தவறியவர் ஆவர். வெண்ணுருவில் சஜியா அடங்கும் பிரதேசத்தை தொடை குறிப்பிட்டு எழுதி காட்டுக. இப்ப ஐயில சித்தியடைந்த போதும் எல்லில சித்தியடையில இந்த பிரதேசம். அப்ப அந்த பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அது ஐயில இருக்கு எல்லில இல்ல. அப்ப ஐயில இருக்கு எல்லில இல்லை என்றபடியால ஐயடை விட்டு எல் டேஷ் என்றா எல்லுக்கு வழியில ஐயண்டா ஐயுக்கு உள்ள. அப்ப எல்லுக்கு வழியில ஐயுக்கு உள்ள என்றா இரண்டினதும் இடவிட்டு ஐயிட விட்டு எல் டேஷ். இப்போட்டி பரீட்சைக்கு ஒரு குறித்த மாவட்டத்திலிருந்து 240 பேர் தோற்றியதுடன் 240 அவர்களுள் 150 பேர் முதல் கட்டத்தில் சித்தி பெற்றனர். அப்ப முதல் கட்டத்துல இந்த ஜி என்ற வட்டத்துல இருக்கிற மொத்தம் 150. நுண்ணறிவில் சித்தி பெற்றவர்களின் எண்ணிக்கை 30 ஆவதுடன் பயிர சித்தி பெற்றவர்கள் 30, மொழியறிவு சித்தி அடைந்தவர்களின் எண்ணிக்கை 20. அப்ப எல்லில சித்தி அடைந்தவர்கள் 20. அதாவது நான் இந்த வட்டத்தின் விளிம்பில் எழுதினா அந்த வட்டத்துல இருக்கிற மொத்தம் தான் 30. இரு கட்டங்களிலும் சித்தி அடைந்தவர்கள் எண்ணிக்கை 6. இப்ப இது 6 என்று சொன்னா 30ல் 6 போனால் தனியாய் மாத்திரம் 24, 20ல் 6 போனா தனியல் மாத்திரம் 14. அப்ப 24 மாறு 30, 14, 44, 150ல 44 போனா முதலாம் கட்டத்துல சித்தியடைந்து இரண்டாம் கட்டத்துல ஒன்றுல கூட சித்தியடையாதவர்கள் 106. 106 106 பேர். இத்தகவல்களை மேலுள்ள வெண்ணுருவில் குறித்தோ அல்லது வேறு முறையாலோ பரீட்சைக்கு முகம் கொடுத்த ஒருவர் இரு கட்டங்களிலும் சித்தி பெறுவதற்கான நிகழ்தகவை கணிக்கட்டாம். இரு கட்டங்களிலும் சித்தி பெறுவதற்கான நிகழ்தகவு அது மொத்தம் 240 பேர் தோற்றினவர்கள். அவர்கள் 6 பேர் தான் இரு கட்டங்களையும் சித்தி. probability of pass 240ல 6, 6ஆல சுருக்கினால் 40ல 1.
இரண்டாம் கட்ட பரீட்சைக்கு தோற்றிய போதும் ஒரு பாடமேனும் சித்தியடையாதவர்களின் எண்ணிக்கை. இதுல கவனம், ஒரு பாடமேனும் ஒரு பாடம் ஃபெயில் இருந்தா போதும். 2 பாடமும் ஃபெயில் ஆண்டாலும் வரும். ஒரு பாடம் மீனும் சித்தியடையாதவர்கள் எண்ணிக்கை, 2 பாடமும் சித்தியடையாதவர்களும் உள்வாங்கப்படும். இப்ப இரண்டாம் கட்ட பரீட்சைக்கு தோற்றியவர்கள் 150. அதுல 2 பாடமும் சித்தியடைந்தவர்கள் 6 மாத்திரம். இப்ப இந்த 150ல 6 போன மிச்சம் 144 பேர் குறைந்தது ஒரு பாடத்துறையிலும் சித்தியடைய இல்லை. அதனாலதான் அவர்கள் இந்த பரீட்சையில முழுமையாக தெரியல. அப்ப அவர்கள் எண்ணிக்கையை தான் கேட்டிருக்கு. 144. மொழி கவனம், 144. ஒரு பாடம் மீனும் சித்தியடையாதவர்கள் எண்ணிக்கை, 2 பாடமும் சித்தியடையாதவர்கள், தனி ஒரு பாடம் மாத்திரம் சித்தியடையாதவர்கள் 24. 24 10 34 4 38, 106 38, 144 பேர். அண்ம காலங்கள்ல பழைய பேப்பர்களை பார்த்தீங்கன்னா வெண்ணுரு தந்திருப்பினம் அதை வச்சுத்தான் கேள்வி கேட்கப்படும். இப்ப அண்ம காலங்கள்ல வெண்ணுருவை நீங்கள் கிரவணம் தரப்பட்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு, ஆகவே வெண்ணுரு கிரைக்குள்ள பிழைச்சதுன்னா எல்லாம் பிழைச்சு போயிடும். ஆகவே வெண்ணுரு கூறும்போது உள்ள தர்க்கங்களை உள்வாங்கி உபதொடை கருத்துக்களை கருத்துல கொண்டு சரியான வெண்ணுருவை கூறணும். இது மிகவும் முக்கியம்.